அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. அபி இருந்துட்டு நம்ம 2 பேருமே ஃப்ரெண்டாக இருக்கலாமா? ஏன்னா வீட்ல வந்து சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா, வீட்ல இருக்கவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க வீட்டு சைடும் சரி, உங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து கவலைப்படுவாங்க. அதனால நம்ம ஏன் எல்லார்கிட்டயுமே வந்து சண்டை போடுற மாரி வந்து நம்ம காட்டிக்கிறோம். நம்ம 2 பேருமே வந்து உள்ள சண்டை போட்டுக்கலாம். வெளிய வந்து சந்தோஷமா இருக்கிற மாரி காட்டிக்கலாம் அப்படின்ற மாரி அபி வந்து ராகவ் கிட்ட சொல்றாங்க. நம்ம 2 பேருமே ஏன் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதுன்ற மாரி வந்து அபி சொல்றாங்க. ப்ளீஸ் நல்லா யோசிச்சு ஒரு முடிவ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப ராகவ் வந்துட்டு அவ சொல்றதும் சரிதான். ஏன்னா பாட்டிய வந்து தேவையில்லாத வந்து நம்ம சந்தோஷமா இருக்கங்களா இல்லையான்ட்டு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் முன்னாடியுமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்ம அவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறது பெட்டர் தான். நம்ம ஒன்றும் அவ கூட சேர்ந்து வாழ போறது இல்லை, ஃப்ரெண்டா தான் நடிக்க போறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க. சரி நீ சொன்னதுக்கு எனக்கு ஓகே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலான்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராக்கி பாஸ்ன்றாங்க. ஏன்னா நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்ல மாட்டீங்களான்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க, அது போதுன்றாங்க. இனி வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து முரளிகிருஷ்ணா கேட்டுட்டு, என்னது 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்க போறாங்களா? ஃப்ரெண்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சரி வாழ்க்கையா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படியெல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு இதெல்லாம் முரளிகிருஷ்ணா கேவலமான முரளிகிருஷ்ணா யோசிச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியுமே அபியும் ராகவும் சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.